பிரான்ஸ் பயணத்தை தொடர்ந்து தற்போது அமெரிக்கா சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. அண்மை தகவலாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரபரப்பான சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி இன்று சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார். வரி விதிப்பு, இந்தியர்கள் நாடு கடத்தல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது உரையாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்றக்கூடிய டிரம்பை முதன்முறையாக சந்திக்க சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் அன்வர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்வர், பிரதமரினுடைய இந்த அமெரிக்க பயணம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றடைந்திருக்கிறார். வாஷிங்டன் டிசி விமான நிலையத்திற்கு சென்றடைந்த அவருக்கு அமெரிக்க அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே விமான நிலையத்தில் இந்திய வாழ் வம்சாவளிகள் திரண்டு வெல்கம் மோடிஜி என அவரை உற்சாகமாக வரவேற்றனர். இந்த அதிகாலையில் அங்கு கொட்டும் பனிப்பொழிவில் இந்திய வம்சாவளிகள் அணி திரண்டு அவரை வரவேற்றனர் உற்சாக முகத்துடன். அமெரிக்காவில் 2 நாட்கள் அரசு முறை பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். தொடர்ந்து பிரதமர் மோடி தனது அமெரிக்க பயணத்தின் போது ஸ்டார்லிங்கின் தலைவர் எலான் மஸ்கையும் சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்டு டிரம்ப் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றார். டிரம்ப் நிர்வாகம் பதவியேற்ற சில வாரங்களில் அமெரிக்காவுக்கு செல்லும் 4வது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி 4வது வெளிநாட்டு தலைவராக பிரதமர் மோடி சென்றிருக்கிறார். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அந்நாட்டு அரசு கைவிலங்கிட்டு திரும்பி அனுப்புவது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் இந்தியர்கள் அவமதிக்க கூடாது என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இது பிரதானமாக இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. டிரம்பின் பொருளாதார கொள்கையால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் இறக்குமதி வரி அதிகரித்திருக்கிறது. இதனால் இந்த இறக்குமதி வரியை அதிகரிக்க கூடாது என இந்திய தொழில்துறையினர் கருதுகின்றனர். அதே போல இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களும் கிடைக்கும் H1B போன்ற விசாக்கள் தொடர்ந்து தடையின்றி கிடைக்க வேண்டும் என இந்திய நிறுவனங்கள் விரும்புகின்றன. இதனால் பிரதமர் மோடி அதிபர் டிரம்பிடம் 2 நாட்டு சுற்றுப்பயணங்கள் இந்தியா, பிரான்ஸ், அமெரிக்கா இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த H1B விசா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 நாள் பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் மோடி இந்தியா திரும்புகிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர்.